நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு பொருளாதாரம் எல்லா வகையிலும் இருக்குன்னு சொல்லி எவன் வீட்டு பிள்ளைய வேணாலும் இழுத்துட்டு போவேன். சுர்ஜித்து ஓடி ஒளியல, நேரடியா என் வீட்டு பொண்ணு அந்த மாதிரி அத்துமீறி வாரான், கொலை பண்ணேன்னு சொல்லி ஆஜராயிருக்கான். ரெண்டு குடும்பமும் பேசி நம்ம குடும்பத்துக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்துருக்கும். கவின்குமாருடைய ஆணவ படுகொலை சம்பந்தமா பார்த்தோம்னா இந்த ஹரி நாடார் அப்படிங்கிற நபரை நிறைய ஊடகங்கள்ல பேட்டி எடுத்திருந்தாங்க. எந்த ஊடக அறத்தின் அடிப்படையில், எந்த அடிப்படையில் இந்த மாதிரி நபர்களை எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆணவ படுகொலை சம்பவத்துக்கு கருத்து சொல்ல சொல்லி கூப்பிடுறாங்கன்னு தெரியல. அந்த நபர் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு கவின்குமார் காதலிச்சது தான் தப்பு, அவருடைய குடும்பத்தினர் வந்து கவின்குமாருக்கு இந்த காதல்லாம் நமக்கு வேண்டாம்பா, இதை விட்டுருப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருந்தா அவர் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாரு அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு நபர். இதை ஒளிபரப்புறதுக்கு இங்க ஊடகங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நபர் சொல்றது ஒரு கருத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஜாதிய காரணமா வச்சு ஒரு கொலை பண்ணியிருக்கான். அந்த கொலைகாரனுக்கு ஆதரவா என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த நபர் உட்காந்து கருத்து சொல்லிட்டு இருக்காரு ஊடகங்கள்ல. அதை உட்காந்துட்டு இவங்க வந்து ஒளிபரப்பிக்கிட்டு அவர்கிட்ட கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த படுகொலையை நியாயப்படுத்த முடியாது, ரொம்ப நல்லவர் மாதிரி நியாயப்படுத்த முடியாது, ஆனால் சுர்ஜித்தோட பார்வையில் நீ என் அக்காவை லவ் பண்ணுற, நான் சொல்கிறத கேட்கல நீ, அப்போ நான் அவனை என்ன பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை அவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவன் சுர்ஜித் பண்ண கொலைக்கு அவனுடைய ஜாதி வரைக்கும் இவர் ஒரு ஆதரவு கருத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. அதாவது சுர்ஜித் வந்து பல முறை கண்டிச்சும் கவின்குமார் அதுக்கு உடன்படலையா, அதே மாதிரி சுபாஷினியும் சுர்ஜித் கண்டிச்சும் அவங்களும் உடன்படலையா, அதனால அவர் இப்படி பண்ணிட்டாராம். சுர்ஜித் வந்து ரொம்ப பெரிய சுபாஷினியவே தூக்கி வளர்த்தவர், அவர் கருத்து சொல்லி சுபாஷினி உடன்படலைன்னு அவர் கவின்குமாரை எடுத்து கொன்றுவார். உண்மையில சுர்ஜித்தை அந்த சுபாஷினிங்கிற அந்த பெண் தான் தூக்கி வளர்த்துருக்கணும், அவங்க தான் அக்கா. இதுல இவர் சொல்றத அவங்க அக்கா கேட்கலன்னு சொல்லிட்டு இவர் அவங்க அக்கா லவ் பண்ற பையனை குத்தி கொன்றுவாராம். அதுக்கு வந்து இவர் வந்து ஆதரவு தளத்தை தேடுவாராம். என்ன சொல்றாரு, இந்த தொட்டி ஜெயா படத்துல வர அந்த டயலாக் மாதிரி அவனுக்கு ஒரு மாசான பிம்பங்கள்லாம் வேற கொடுக்கறது. படுகொலையை பண்ண சுர்ஜித் ஒன்றும் ஓடி ஒளியலையே, நேரடியா இது என் குடும்ப பிரச்சனை, நான் சொல்லி கேட்கல, அதனால கொலை பண்ணன்னு சொல்லி ஆஜராயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்ல வர்றது என்னன்னா, சுர்ஜித்தோடைய குடும்ப பிரச்சனை இது. அவர் வந்து வேற ஜாதி பையனை அவன் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடைய அந்த மானம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை கொன்னுடலாம் அப்படின்னு கொன்னுட்டாங்கள அப்படிங்கிறாரு. இதே கேள்வி நம்ம திருப்பி கேட்போம், சுர்ஜித்து வேற ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான்னு வச்சுக்குவோம், அப்படி பண்ணா அவனுடைய குடும்பத்துல இருந்து சுர்ஜித்தை வெட்டி கொலை பண்ணுவாங்களா? சுர்ஜித்தோடைய குடும்பம் சுர்ஜித் காதலிக்கிற பெண்ணையோ அல்லது சுர்ஜித்தையோ அவன் காதலிக்கிறான், வேற சமூகத்து பெண்ணை காதலிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா அப்பா அவனை வெட்டி கொலை பண்ணுவாங்களா? சரி, இது கூட வேணாம், சுபாஷினி தானே லவ் பண்ணாங்க கவின்குமாரை. சுபாஷினியே கவின்குமாருக்கு பதிலா தன்னை விட ஒரு உயர் படிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவனும் அதே டிசிஎஸ்ல வேலை செய்யறான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எஃப்சி கம்யூனிட்டியில ஜெனரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஜாதி, அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பையனை சுபாஷினி லவ் பண்ணியிருக்காங்க. அவனும் லட்சத்துல சம்பளம் வாங்குறான், அவனும் டிசிஎஸ்ல வேலை செய்யறான்னு வச்சுக்கங்களேன். அப்படி இருந்திருந்தா அந்த பையனை கவின்குமாரை கொலை பண்ண மாதிரி தான் கொலை பண்ணிருப்பாங்களா? அப்ப சுர்ஜித்தோடைய அருவா வந்து அந்த பையனை நோக்கி போயிருக்குமா? அப்ப இங்க மாற்று சாதியை சேர்ந்த பையனை சுபாஷினி காதலிச்சுட்டா, மாற்று சாதியை சேர்ந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை தான். தன்னை விட படிநிலையில கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்த பையனை சுபாஷினி காதலித்து விட்டால், அல்லது அந்த பையன் சுபாஷினியை காதலித்து விட்டான், அதுவும் குறிப்பாக அவன் தலித்தாக பட்டியலின வகுப்பை சேர்ந்த பையனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்க சுர்ஜித்துக்கு எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை. அதுதான் ஜாதி வெறி அப்படின்னு சொல்றது. இந்த ஜாதி வெறி கும்பலினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, தங்களுடைய குடும்பத்து பெண்களை அவங்களை விட கீழ்ப்படி நிலையில் இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்த ஆண்கள், அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்ல பேரை சமூகத்தில் எடுத்திருந்தாலும் சரி, எவ்வளவு சாதனை பண்ணவர்களாக இருந்தாலும் சரி, அவனை திருமணம் செய்தா தங்களுடைய ஜாதிக்கு இழுக்கு, அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஜாதி வெறி கும்பல் ஆணவ கொலை செய்யறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். இது எவ்வளவு பெரிய மோசமான இழிவான வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு வன்கொடுமை செயல் இது. இதுக்கு உக்காந்துக்கிட்டு ஒரு நபர் ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு, இதை ஊடகங்கள் வந்து ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. வெளிப்படையா சொல்றாரு ஹரிநாடார், அந்த நபர் வந்து மாற்று சமூகத்தை, மாற்று ஜாதியை சேர்ந்தவங்களை, மாற்று மதத்தை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணி
பண்ணிக்காதீங்க, காதலிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அந்த மாதிரியான காதலை ஊக்குவிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு உட்காந்துட்டு. அப்ப இனிமே காதலிக்கணும்னா எல்லாரும் என்ன பண்ணணும்னா, ஒரு ஆணோ பெண்ணோ காதலிக்கணும்னா அவங்க வந்து எதிரில் இருக்கக்கூடிய பையன் நல்லவனா இருக்கானா, அவன் வந்து நல்ல வேலைக்கு போறானா, நம்மளை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்குவானா, அவன் கூட போனா நமக்கு நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா, அவனுக்கும் நமக்கும் கருத்து ஒத்திசைவு எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவன் முதல்ல அவங்ககிட்ட உன் ஜாதி சர்டிஃபிகேட்டை கொடுப்பா, உன்னை எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு, முதல்ல நீ உன் ஜாதி சர்டிஃபிகேட்டை கொடு, அப்புறம் நான் வந்து நம்ம 2 பேரும் அது ரெண்டும் முதல்ல ஜாதி ஒத்து போனால் அதுக்கப்புறம் நம்ம காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிநாடார்கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கணும். இங்கே பாருங்கப்பா, நாங்கள் 2 பேரும் ஒரே ஜாதியில் இருக்கிறோம், நாங்கள் 2 பேரும் காதல் பண்ணிக்கலான் இருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயா, நீங்கள் ஒத்துக்கிட்டா நாங்கள் காதலிக்கிறோம் அப்படின்னு இவர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் காதலிக்கணும். அதனால தான் இவர் உட்காந்துன்னு என்ன சொல்கிறாருன்னா, வளர்ப்பு சரியாக இருந்துட்டா இந்த மாதிரி படுகொலைகள்லாம் தடுக்கப்பட்டுருமா. வளர்ப்பு சரியாயிட்டா இந்த மாதிரி படுகொலைலாம் தடுக்கப்பட்டுருனா சுர்ஜித்தோடைய வளர்ப்பு பற்றி சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, கொலைகாரன் சுர்ஜித்தோடைய வளர்ப்பு தப்பாக இருக்குதுன்னா அவர் சொல்லலை, கவினுடைய வளர்ப்பு தப்பாக இருக்குதான். கவின்கிட்ட வந்து நம்ம வந்து வேறு ஜாதி பொண்ணெல்லாம் காதலிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி படுகொலை தடுக்கப்பட்டிருக்கும், கவின் செத்துருக்க மாட்டார் அப்படிங்கிறார். அதாவது நல்ல வளர்ப்புனா எது, ஒருத்தன் சமூகத்தில் அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்காம ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட நல்ல ஒரு சமூகத்தில் வாழ்ந்து நல்ல வேலைக்கு போய் நல்ல ஒரு குடும்ப தலைவனா நல்லவனா இருக்கிறதுங்கிறது பேர் நல்ல வளர்ப்பு கிடையாது. அப்படி ஒருத்தன் வளர்க்கணுமா, அப்படி ஒருத்தவங்களை வீட்டில் வளர்த்தெடுத்தா அதுக்கு பேர் நல்ல வளர்ப்பு கிடையாது. வளர்க்கும் போதே வந்து தயவு செஞ்சு நீ அடுத்த ஜாதி பொண்ணை மட்டும் காதல் பண்ணிடாதப்பா அப்படி சொல்லி வளர்த்தாதான் அதுக்கு பேர் நல்ல வளர்ப்பு இவருடைய லாங்குவேஜில், இவருடைய டிக்ஷனரியில். அதே மாதிரி கவினோட வளர்ப்பு சொல்லிட்டாரா, அடுத்து சுபாஷினியோட வளர்ப்பு. சுபாஷினியும் பார்த்தோம்னா வீட்டில் ஒழுங்காக வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டில் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், சொந்த ஜாதி பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு ஜாதி பையனை வந்து நீ காதலிக்கக்கூடாது, காதலித்தாலும் நம்ம ஜாதிக்கார பையனாக பார்த்து காதலி அப்படிலாம் சொல்லி வளர்த்துருந்தா அது நல்ல வளர்ப்பு. அப்படி அவங்க சுபாஷினியை வளர்த்துருந்தாங்கன்னா இந்நேரம் கவின் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் ஒருத்தன் வந்து வேற ஜாதிக்காரனாக இருக்கிறான், என் அக்காவை அவன் எப்படி காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போய் திட்டமிட்டு கண்ணில் மிளகாப்பொடியை தூவி வெட்டி கொலை பண்ணிட்டு இன்னைக்கு ஜெயிலுக்கு போய் உக்காந்து கழிதிங்க உக்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சுர்ஜித் வந்து நல்ல வளர்ப்பு. அவருடைய வளர்ப்பை பற்றிலாம் ஹரிநாடாருக்கு வந்து கவலைலாம் கிடையாது. ஏன்டா படிக்கிற வயசில் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சு நல்லா வாழ வேண்டிய வயசில் கொலைகாரனா மாதிரி ஒரு ஜாதி வெறியனா மாதிரி கொலைகாரனா மாதிரி இன்னைக்கு ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்க, உனக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்க போகிறாங்களா, தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்களா, எதுவுமே தெரில, இப்படி போயிட்டே உன்னை ஒழுங்காக வீட்டில் வளர்த்துருந்தா இப்படி போயிருப்பியா அப்படின்லாம் இவர் கேட்க மாட்டார். அது நல்ல வளர்ப்பு. ஏன்னா அவர் வந்து குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தனை கொலை பண்ணிட்டு போயிட்டார்ல ஜெயிலுக்கு. இன்னைக்கு ஊரே வந்து அந்த குடும்பத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடே. இதில் கௌரவத்தை அவர் காப்பாற்றிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காராம். அந்த குடும்பமே கொலைகார குடும்பம், அந்த குடும்பத்தையே கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு தமிழ்நாடு முழுக்க பேச்சும் கோரிக்கைகளும் எழுந்துக்கிட்டு இருக்கு. இதில் அந்த குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாற்றிட்டு அவர் சுர்ஜித் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாராம். நான் படிச்சிருக்கிறேன், நான் நல்ல பொருளாதாரத்தோடு இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவன் வீட்டு பொண்ணை வேணா இழுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் சுர்ஜித் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு நபர் தைரியமாக பொதுவெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு வன்கொடுமை வழக்கில் கைது செய்யக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு நபர் பொது ஊடகத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார். ஒரு கொலை ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அந்த ஆணவ படுகொலையை செய்தது சரிதான், அதுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருக்குன்னு அந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு நியாயம் கற்பிப்பதை உட்காந்து பொது ஊடகத்தில் ஒரு நபர் பேசிக்கிட்டு இருக்காரு. இது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதியக்கூடிய அளவுக்கான ஒரு குற்றம் அந்த நபர் பேசியிருக்கிறது. அதை வந்து எல்லா ஊடகங்களும் எந்த கட்டும் இல்லாமல் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. கவின்குமார் வந்து நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், ஐடியில் வேலை பார்க்குறான், நல்ல பெருமையான குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கட்டி கொடுத்துருப்பாங்களா, இல்லை கட்டி கொடுக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணியிருக்கணுமா, 2 குடும்பமும் உட்காந்து பேசி இதெல்லாம் சரி வராதுப்பா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக ஒன்றா இருக்கலாம், நமக்கு வந்து ஜாதிலாம் மாறி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 2 குடும்பமும் உட்காந்து பேசி 2 பேரையும் பிரித்து விட்டுருக்கணுமா. இதுக்கு பேர் என்ன தெரியுமா, கட்ட பஞ்சாயத்து. அப்படி பிரித்து வைக்கிறதுல ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா கான்டாக்ட் மீ அப்படின்னு ஹரிநாடாரை போய் கான்டாக்ட் பண்ணால் அவர் வந்து நல்லா சிறப்பாக பிரித்து விட்டு போயிடுவார்.
ஏன்னா அதுதானே வேலையாக பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் கட்ட பஞ்சாயத்து. 2 பேர் 2 சைடு உக்காந்து பேசி லவ் பண்ணுறவங்கள பிரித்து விட்டணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கட்ட பஞ்சாயத்து. இதில் இந்த மாதிரி பேசக்கூடிய இவர் மாதிரி பேசக்கூடிய ஆளுங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, திருமாவளவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறார், திருமாவளவனுடைய கட்சியே கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, பொது ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு 2 பேரையும் பிரித்து விட்டுருக்கணும். நேரம் 2 குடும்பமும் 2 தரப்பும் 2 ஜாதி தரப்பும் சேர்ந்து உட்காந்து பேசி 2 பேரையும் பிரித்து விட்டுருக்கணுமா? ஏன் லவ் பண்ணுறது 2 பேருனுடைய தனிப்பட்ட விஷயம். அதில் அதிகபட்சமாக 2 பேருனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தலையிடலாம் அவ்வளோதான். அவங்க கூட அதில் முடிவு பண்ணுற உரிமை கிடையாது. திருமணம் செய்து கொள்ளலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது அந்த 2 தனிநபர்கள் தான், ஆணும் பெண்ணும் தான். இதில் 2 குடும்பத்தை சேர்ந்த பெத்தவங்களுக்கே முடிவு செய்ய உரிமை இல்லை அப்படின்னும் போது ஜாதிக்காரன் சொல்லிட்டு எவனும் உட்காந்துக்கிட்டு வந்து பிரிச்சு விடணுமா? என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு? இதெல்லாம் சட்ட விரோதமான கட்ட பஞ்சாயத்து. இதுல கவின்குமார் படிச்சவன் தானே. இந்த பொண்ணு வேற சமூகத்து பொண்ணுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சூழல் என்ன இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாரு. இந்த திருப்பாச்சி படத்தில் இது மெட்ராஸு, இது ஒன்றும் உங்கள் ஊர் மாதிரி கிடையாதுன்னு மெட்ராஸ் அப்படியே இப்படி ஊன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திருநெல்வேலியோடைய சூழல் உனக்கு தெரியுமா தெரியாதா? வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணால் வெட்டுவாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தான் இவர் இப்படி கேட்குறார். திருநெல்வேலியோடைய சூழல் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு. திருநெல்வேலி என்ன ஆஸ்திரேலியாவுடைய தீவுலையா இருக்குது? இந்திய அரசியல் சாசனத்தின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் தானே திருநெல்வேலி இருக்குது. தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமைங்கிறது தடை செய்யப்பட்டுடுது அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பொருந்தாதான் என்ன? திருநெல்வேலி பற்றி உனக்கு தெரியுமா, திருநெல்வேலி பற்றி உனக்கு தெரியாதான்னு ஒரு பில்டப்பு. திருநெல்வேலியில் தான் அதிக அளவிலான இந்த மாதிரியான ஜாதிய வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னா பாரஞ்சித் வச்ச கோரிக்கை தான் சரியானதாக இருக்க முடியும். பாரஞ்சித் மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்தோம்னா திருநெல்வேலியில் அதிகமான ஜாதிய வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னா இந்த பகுதியை ஜாதிய வன்கொடுமைகள் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதியாக அறிவித்து இதற்கான சிறப்பு காவல் நடவடிக்கைகளை உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சாங்க. அப்போ அதே தானே இங்கே ஹரிநாடார்னு சொல்கிறாரு, திருநெல்வேலி பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல சிறப்பு நடவடிக்கைகள் எடுத்து தான் ஆகணும். இதில் பாரஞ்சித் அவருடைய படங்களில் அவர் என்ன காட்டுறாரு, மாரி செல்வராஜ்லாம் அவருடைய படங்கள்ல என்ன காட்டுறாருன்னு வேற கேட்குறாங்க. இன்னைக்கு நடக்கிற எதையாவது நீங்க உங்க படத்துல வச்சிருக்கீங்களா? நீங்க என்னைக்கோ நடந்தத, எப்பவோ தாத்தா காலத்தில் நடந்த ஜாதி கொடுமைகளை இப்ப காட்டுறீங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கிற சமூகங்களை பிரிச்சு விட பாக்குறீங்க அப்படின்னு மாரி செல்வராஜ் படத்தையும் பாரஞ்சித் படத்தையும் குற்றம் சாட்டினவங்க இன்னைக்கு கவினுடைய படுகொலையில எங்க போய் மூஞ்ச வச்சுக்க போறீங்க? நீங்க சொல்லக்கூடிய எல்லா தகுதியும் கவினுக்கு இருக்குல்ல. நல்ல படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, நல்ல பொருளாதாரம் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, நல்ல வீடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, எல்லாம் கவின்கிட்ட இருக்குல்ல. அப்புறமும் என்ன கவின்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை? வெட்டி கொலை பண்ற அளவுக்கு. அப்படி வெட்டி கொலை பண்ணவன் சுர்ஜித் அப்படிங்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னா அது 2 குடும்பத்துக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எதுக்கு சுர்ஜித் பற்றின வீடியோக்களில் கவின்குமார் படுகொலை செய்யப்பட்ட சம்பந்தமான வீடியோக்களில் அவ்வளோ பேர் சுர்ஜித்துக்கு ஆதரவாக சுர்ஜித்துடைய அந்த கொலையை ஆதரித்து கவின்குமார் படுகொலையை ஆதரித்து ரொம்ப மோசமாக ஜாதிய வன்மத்தோட கமெண்ட் போடுறீங்களே, இது 2 பேருடைய குடும்ப பிரச்சனை தானே. சுர்ஜித்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு ஜாதி வெறி கொலைகாரனை தன்னுடைய ஜாதிக்காரன் அப்படிங்கிறதுக்காக ஆதரிக்கக்கூடிய மனநிலையை நம்ம என்னன்னு சொல்றது? பரியேறும் பெருமாள் படத்துல காட்டினதை விட குறைவான சம்பவமா கவின்குமாருக்கு நடந்திருக்கு. அந்த படத்துல காட்டியதை விட மோசமாக கவின்குமாருக்கு நடந்திருக்கு. அப்ப மாரி செல்வராஜோ பாரஞ்சித்தோ எடுத்த படங்கள் அப்படிங்கிறது இந்த சமூகத்துல ரியாலிட்டியில நடக்கிறதுல ஒரு சின்ன பகுதியை தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. இன்னும் அவங்க காட்ட வேண்டியது காட்டாதது நிறைய இருக்கு. ஒரு திருண்டு ஒரு சின்ன பார்ட்டை காட்டினதுக்கே உங்களுக்கு சமூகத்தை பிரிச்சு வைக்கிறாங்கன்னா அப்ப சுர்ஜித்தோடைய கொலையை ஆதரிக்கிற நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமூகத்துல நீங்க தான் சமூக சமத்துவத்துக்காக பாரஞ்சித்தை எதிர்க்கிறீங்க அப்படின்னா இந்நேரம் கவின்குமார் படுகொலைக்காக முதல் குரல் சுர்ஜித்தை எதிர்த்து உங்களுடைய குரலா வந்திருக்கணும். ஜாதியவாதிகளின் குரல் நாங்களாம் ஜாதிங்கிறது எங்களுடைய அடையாளம் தானே தவிர எங்களுக்கு வெறிலாம் கிடையாது, நாங்கள் எல்லாரையும் சம்மா பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்னா கவின்குமாரினுடைய படுகொலைக்கு எதிர்த்து சுர்ஜித்தை எதிர்த்து முதல் குரல் உங்களுடையதாக பதிவாகி இருக்கணும். ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறத யோசிங்க. அப்போ நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னா கவின்குமாரினுடைய தரப்பை பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் வீரியமாக சத்தமாக வலிக்கும்படி பேசத்தான் செய்வாங்க. பெண்களை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்களை பொறுப்போட எப்படி நம்மளுடைய சமுதாயத்தை குறித்து, நம்ம ஜாதியை குறித்து, குடும்பத்தை குறித்து சொல்லி கொடுத்து புரிய வச்சு வளர்க்கணும்.
அந்த புரிதல்லாம் நம்ம குடும்பம் எவ்வளோ பெருசு, நம்ம ஜாதி எவ்வளோ பெருசு, நம்ம சமூகம் எவ்வளோ பெருசு, அந்த புரிதல்லாம் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க மாற்று சாதி ஆட்கள் யாராவது காதல் நோக்கத்தோடு அவங்க கிட்ட வந்தா கூட, காதல் என்ற பேர்ல அவங்க கிட்ட வந்தா கூட அவங்களே அதுல இருந்து விலகிடுவாங்க அப்படின்னு ஹரிநாடார் சொல்றாரு. சரி, புரிய வச்சு வளர்க்குறாங்க. அப்படி புரிய வச்சு வளர்த்த பிறகும் அந்த பெண்கள் எனக்கு இந்த ஜாதி மேலாம் பெருசா ஈடுபாடு இல்லை, அந்த கர்மம்லாம் எனக்கு தேவை கிடையாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க காதலிச்சிட்டாங்க, இல்லை அதை புரிந்து கொள்ள மறுத்துட்டாங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணணும்? கொன்றணும். அதானே சொல்ல வரீங்க? புரிய வச்சு வளர்க்கணும், அப்போதான் கொலைகள்லாம் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறதுடைய டைரக்ட் மீனிங் என்ன? இன்டைரக்டா நீங்க சொல்றீங்க புரிய வச்சு வளர்க்கணும், வளர்த்தா இந்த கொலைகள் தடுக்கப்படும். அப்போ புரிய வச்சு வளர்த்தும் அவங்க அதை ஏத்துக்கல அப்படின்னா அப்ப கொன்றுவீங்களா? அதான் சொல்ல வரீங்களா நேரடியா? அப்போ ஒரு கொலையை அதுக்கு ஆதரவான நியாயமான கருத்துக்களை கூறி உட்காந்து ஜாதி வரியை வச்சு நியாயப்படுத்த முடியுது ஒரு பொது வெளியில ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு நபரால. அப்போ கொலைக்கு கூட ஒரு பாசிட்டிவ் மதிப்பை கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஜாதிக்கு இருக்குது. இந்த ஆணவ படுகொலையிலுமே பார்த்தோம்னா ரெண்டு வேறு நிலைப்பாடுகளை நம்ம பெரிய அளவில் பார்க்க முடியும். அதாவது ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை தலித் இளைஞன் அவன் காதலிச்சாலோ கல்யாணம் பண்ணாலோ ஆணவ கொலைகள் பெரிய அளவில் நடக்கும். இதே ரிவர்ஸா பார்த்தோம்னா ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்த ஆண் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணா இந்த அளவுக்கான ஃபோர்ஸ் அதுல இருக்காது. ஏன் அப்படின்னா இங்க ஜாதிய மனப்பான்மை, ஜாதியின் புனிதம் அப்படிங்கிறது பெண்களை உடமையாக மாற்றி பெண்களின் மேலதான் கட்டப்பட்டிருக்கு. ஒரு நிலம் எப்படி என் பூர்வீக சொத்து இது, இந்த சொத்தை யாருக்கு கொடுக்கணும், இதை என்ன பண்ணணுங்கிறத நான் தான் முடிவெடுப்பேன், ஏன்னா இது என்னோட சொத்து அப்படின்னு எப்படி ஒரு நிலத்தை நினைக்கிறானோ அப்படித்தான் ஒரு ஜாதியவாதி ஒரு பெண்ணையும் கையாளுறான். பெண் அப்படிங்கிறவ அந்த ஜாதியவாத ஆணினுடைய ஒரு உடைமை சொத்து. அந்த ஜாதியினுடைய புனிதம் அப்படிங்கிறது பெண்ணின் உடல் மேல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப என் வீட்டு பெண்ணோட யார் உடல் ரீதியா உறவு வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு செய்வேன் அப்படின்னு சொல்றதுல தான் ஜாதியினுடைய மானமும் புனிதமும் கட்டமைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுது. என்னுடைய ஜாதியினுடைய புனிதம், என்னுடைய குடும்பத்தினுடைய கௌரவம் அப்படிங்கிறது இந்த பெண்ணின் மேல இருக்குது. இந்த பெண் ஒரு கீழ்ப்படி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலித் அல்லது பட்டியல் சமூக ஆணுடன் சேர்ந்து விட்டால் என்னுடைய ஜாதியின் கௌரவம் குலைந்துவிடும், என்னுடைய ஜாதியின் புனிதம் கெட்டு போய்விடும், என் குடும்ப கௌரவம் கெட்டு போய்விடும். அதனால என் குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக, என் ஜாதியினுடைய புனிதத்தை மானத்தை காப்பாற்றுவதற்காக அந்த பெண் ஆண் ரெண்டு பேரையும் இல்லாமல் பண்ணிடுவேன், அல்லது ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்களை இல்லாமல் பண்ணிடுவேன். ஆதிக்க ஜாதி பெண்ணினுடைய வயிற்றில் ஒரு தலித்தினுடைய குழந்தை வளர்ந்துவிடக் கூடாது. அப்படி வளர்ந்து விட்டால் அவர்களை கொன்றுவிட வேண்டும். இல்லைன்னா அது நம்ம கௌரவத்துக்கே, குடும்ப கௌரவத்துக்கே, பரம்பரை கௌரவத்துக்கே இழுக்காயிடும், ஜாதி கௌரவத்துக்கு இழுக்காயிடும் அப்படின்னு சொல்லி என் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக, என் ஜாதி கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக நான் அவங்கள இல்லாமல் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் கௌரவ கொலை. கொலையில் என்னடா கௌரவம் கிடக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த கௌரவ கொலை அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி போட்டுட்டு ஜாதி ஆணவத்தால் செய்யப்படுகிற கொலை இது ஜாதி ஆணவ கொலைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு ஊடகங்கள் கூட கிட்டத்தட்ட அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் தள்ளி இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிநாடார் மாதிரி நபர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அதே பழைய கௌரவ கதையை உட்காந்துக்கிட்டு இங்கே ரொம்ப தைரியமாக, அதுவும் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவங்களுக்கு காதல்லாம் எரியுது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி ஆதிக்க ஜாதி ஆண்கள் காதல் பண்ணுறது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆதிக்க ஜாதியை சேர்ந்த பெண்கள் அவங்களை விட கீழே படிநிலையில் இருக்கக்கூடிய ஆண்களை காதல் பண்ணுறது தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா ஜாதியினுடைய ஆதிக்கம் புனிதம் எல்லாம் பெண்களினுடைய உடல் மேல கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஒரு தலித்தை நீ திருமணம் செய்வதை விட நீ தற்கொலை செய்து கொண்டு சாவதே மேல் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதி ஆதிக்கத்தினுடைய குரலா இருக்கு. நீ ஒரு தலித்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா கூட இருந்துடக்கூடாது. நீ நல்லா இருக்கிறியோ நல்லா இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது. நீ ஒரு தலித்தை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நீ செத்து போயிடு. இதை தத்துவமாக வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களை சின்ன வயசுலேருந்து பார்த்தோம்னா நீதாம்மா கடவுள், நீதாம்மா எங்கள் குலதெய்வம், நீதான் எங்கள் குலசாமி, எங்கள் குல விளக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா குலசாமிக்கு, குலதெய்வத்துக்கு, குல விளக்குக்கு சொந்த கருத்துன்னு ஒன்று இருக்கக்கூடாது.
இவங்க சொல்றத மட்டுமே அது செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப இந்த சாதி சமூகத்துல பார்த்தோம்னா காதல் பண்றது அப்படிங்கிறதே இந்த ஹரிநாடார் மாதிரியான நபர்களுக்கு மத்தியில காதல் பண்றது அப்படிங்கிறதே ஒரு வாருக்கு போற மாதிரி ரெடியாக வேண்டியதா இருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறது அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கும் இடையிலான விஷயம். அது ஒரு குடும்ப பிரச்சனையா இருந்தா கூட பரவாயில்ல, அதை ஒரு ஜாதி பிரச்சனையாக இங்க மாற்றப்படுது. 2 பேர் லவ் பண்றது எப்படியா 2 ஜாதிக்கு பிரச்சனையா இருக்கும்? அப்படி 2 ஜாதிக்கு பிரச்சனையா மாத்துறது, அதை ஒரு உளவியலா இங்க கட்டமைச்சு தொடர்ச்சியா அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறது. வளர்ந்து வரக்கூடிய அறிவியல் சூழல்ல, நவீன நாகரிகத்துல இந்த கட்டமைப்பு உடஞ்சிடக்கூடாதுன்னு பாதுகாத்துக்கிட்டே வரக்கூடிய வேலையை தான் இந்த ஹரிநாடார் மாதிரியான நபர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நபர்களினுடைய வன்மம் நிறைந்த மட்டமான கருத்துக்களுக்கு இந்த சூழல்லையும் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கக்கூடிய சூழல்ல, அதுக்கு மக்கள்லாம் நீதி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்லையும் இந்த வன்மவாதிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஊடகங்களினுடைய நிலையத்தான் நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஹரிநாடாரை உட்கார வச்சு பேசுகிற ஊடகங்கள் தான் நாளைக்கு பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராமில் அருவாளை வச்சு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களை உட்கார வச்சு பேச வைக்கும், பேட்டி எடுக்கும். ஏன்னா 2 பேருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. முதல்ல ஒரு ஜாதி ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்னா அந்த ஆணவ படுகொலையை ஆதரிக்கிறவர்கள், அதற்கு துணை போகிறவர்கள் அனைவருமே குற்றத்தோடு துணை புரிகிறவர்கள் அப்படிங்கிற ஒரு சட்ட நடவடிக்கை இங்கே எடுக்கப்படணும். எப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும்போது தீவிரவாதிகளுக்கு ஆதரவா அல்லது தீவிரவாதிகளுக்கு மறைமுக ஆதரவு ஒருத்தர் கொடுத்தா கூட அதுவும் தீவிரவாதத்துக்கு துணை புரிகிறாங்க அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை இங்கே எடுக்கப்படுதோ, அந்த மாதிரி இந்த ஜாதிய பயங்கரவாத செயல் ஆணவ படுகொலை இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களையும் இந்த கொலைகளை ஆதரிக்கக்கூடியவர்களையும் பார்த்தோம்னா அவங்க மேலேயும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். இதுக்கு எதிராக பார்த்தோம்னா அவ்வளவு கமெண்ட்ஸ், அவ்வளவு வன்மம் சமூகத்தில் கொட்டி கிடக்கு. கவின்குமாரனுடைய இறந்து போகிற உடலை எடுத்துட்டு போகிற வீடியோவுக்கு கீழே ஒருத்தன் நீ இருக்கிற இடத்த விட்டு பறக்க ஆசைப்பட்டனா உன்னை வெட்டத்தான் செய்வான் அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் போடுறான்னா அவனுக்கு என்ன மனநிலை இந்த சமூகத்தில் இருக்க முடியும்? அவனை நாகரிகம் அடைஞ்ச மனிதன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை மனுஷன்னு சொல்ல முடியுமா அவனை? அந்த கமெண்ட்டுக்கு ஆயிரக்கணக்கான லைக் போடுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட கொடூரம் நிறைந்த மனிதர்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்துல ஆணவ படுகொலைகள் தடுக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு எதிராக அதை ஆதரிப்பவர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கிற வகையில இங்க சட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படணும். இன்ஸ்டா ரீல்ல உட்காந்துட்டு கவின்குமாருக்கு நடந்தது தாண்டா உனக்கும் கதி, எவனாவது எங்க வீட்டு பொண்ணுங்களை தொட்டினா பார்த்தல்ல கவின்குமாரே அதான் உனக்கு நடக்கும்னு எவனாவது ரீல்ஸ் போட்டானா அவனை உடனடியாக அவன் மேலே கைது பண்ணப்படணும். அவன் அப்போதான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இன்னைக்கு ஒரு தலைமுறையே சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்தில் குறிப்பாக ஜாதி வெறி அப்படிங்கிறது ரீல்ஸ் மூலமாக பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு வன்முறை அப்படிங்கிறது இளைய தலைமுறை மீது கற்பனையாக ஒரு வன்முறை திணிக்கப்பட்டு அந்த சமூகமே குரூரம் நிறைந்த சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடியதை ரொம்ப வெட்ட வெளிச்சமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சுர்ஜித் அப்படிங்கிற நபரே இன்ஸ்டாகிராமில் என்ன மாதிரியான ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் போட்டு வச்சிருந்தாரு அப்படிங்கிறத இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாரும் பரப்பிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு இளைய தலைமுறை பாதுகாக்கப்படணும், தமிழ்நாட்டினுடைய அமைதி காக்கப்படணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வரக்கூடிய ஜாதி வெறியை தூண்டக்கூடிய கருத்துக்கள்லாம் கண்காணிக்கப்படணும். 2 சமூகங்களுக்கு இடையில் பிளவை தூண்டுகிற மாதிரியான கருத்துக்கள் அது எந்த வடிவத்தில் வந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் தடுக்கப்படணும். குறிப்பாக ஹரிநாடார் மாதிரியான ஆட்கள் இந்த சமயத்தில் ஆணவ படுகொலை நடந்திருக்கக்கூடிய சமயத்தில் ஆணவ படுகொலைக்கு ஆதரவாக இதெல்லாம் இப்படிலாம் பண்ணால் கவின் இப்படியெல்லாம் நினச்சிருந்தா இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு ஆணவ படுகொலைக்கு ஆதரவாக கருத்து பேசக்கூடிய ஹரிநாடார் மாதிரியான நபர்கள் அவங்க மேலே சட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படணும். ஏன்னா இந்த மாதிரியான நபர்களினுடைய கருத்துக்கள் தான் பார்த்தோம்னா இதே மாதிரி கருத்துக்களை ரொம்ப ஈஸியாக ரொம்ப எந்த தயக்கமுமே இல்லாமல் நம்மளும் பொதுவெளியில் பேசலாம் அப்படின்னு இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களை தூண்டச் செய்யும். இது சமூகத்தை ஆபத்தை நோக்கி கொண்டு செல்லும். அப்போ இந்த ஹரிநாடார் மாதிரியான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிஞ்சுக்க யூடியூனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.